إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இறைவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு மரணம் நம்மை நெருங்காத ஒரு காரணத்தினால் நாம் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவனை தொழுவதற்கு இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் பொதுவாக இந்த உலக நிபந்தனைகள், தகவல்கள், பேச்சுக்கள் எல்லாவற்றிலும் ஒரு மரண செய்தியை பற்றி நாம் மக்களிடத்தில் சொல்லுகிற பொழுது அதை ஒரு துக்க செய்தியாகவே இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய, மேலும் ஒரு வேதனைக்குரிய, உள்ளம் அதை ஏற்க மறுக்கிற ஒரு செய்தியாகத்தான் இன்றைக்கு முஃமின்களாக இருக்கிற நாமும் அதை பார்க்கிறோம். ஆனால் அனலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது மரணத்தின் பொழுது சுவனபதிகளாக நீங்கள் மரணிக்க வேண்டும். சொர்க்கத்துக்கு போறதுக்கு எது தடையா இருக்கும்? சொர்க்கம் நரகம்ங்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாருமே நம்புறோம். நம்மள யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது. சொர்க்கம் ஒன்று இருக்குன்னு யாருக்காவது மாற்றுக்கிறது இருக்குதா? கிடையாது. நம்புறோம், உறுதியா இருக்கிறோம். சரி, அடுத்து அந்த சொர்க்கத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா எது அதற்கு தடையாக இருக்கிறது என்றால், இந்த உலகத்திற்கும் மறுமைக்கு நாம் செல்ல தடையாக இருப்பது மரணம்தான். அந்த மரணத்தை பற்றி திருமுறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும் நமக்கு ஏராளமான பாடங்களை நடத்துகிறது. நம்ம ஒரு செய்தியை இங்கே உள்ளத்துக்குள்ள சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் மரணத்தை நினைவு கூறுங்கள். நம்ம எல்லோருமே மௌத்தை நினைக்கணும். ஆனா அந்த மௌத்தை பத்தி சொன்னாவே வீடுகளில் பெரும்பாலும் அஸ்தக்ஃபிருல்லா, வாய மூடு, அதையே சொல்ற அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த மரணத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுகிற விதத்தில் அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அப்போ மௌத்துங்கிறது உங்களுக்கு வரத்தான் போகுது. அந்த மௌத்துல இருந்து இந்த உலகத்துல யாரும் தப்பிக்க முடியாது. ஆனா அந்த மௌத்து வரும்பொழுது நீங்க எப்படி மௌத்தாகணும் அப்படின்னா, முஸ்லீமா தான் நீங்க மௌத்தாகணும். மேலும் அதை மெருகூட்டுகிற வகையில் திருமுறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழியும் சொல்லுகிற செய்தியை பார்க்கணும். இப்ப அதுக்காகத்தான் இந்த ஜும்மாவே நமக்கு. இந்த இடத்துல நம்முடைய உலக சிந்தனைகள், உலக ஆசைகள், இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற ஏக்கங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சிருந்தோம். முழுக்க முழுக்க அடுத்த நொடி எனக்கு மரணம் நிகழ்ந்து விட்டால், ஏன் அது எப்படி ஓரமா வைக்க முடியும்? அப்படி என்ன இஸ்லாம் வாழ சொல்லிச்சா? நம்மள பலருக்கு சில கேள்வி இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும்
இந்த ஊர்ல, இந்த பகுதியில, இந்த குடும்பத்துல, இந்த வீட்டுல என்னென்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு தான் இருக்கும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் போயிட்டு அவ்வளவுதான் என் குடும்பம் அடுத்தல எங்க நின்று ஒரு குடும்பம் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். நான் போயிட்டா என் குடும்பம் அவ்வளவுதான், என் பிள்ளைங்க அவ்வளவுதான், என் மனைவி அவ்வளவுதான். உதாரணத்திற்கு நான் மரணித்து விட்டால் சில நாட்கள், சில மாதங்கள் என் குடும்பம் அழுகும், சில மாதங்கள் என் மனைவி எழுத கொண்டிருப்பாள். அடுத்து இப்படியே நீ தனியா இருக்க முடியாதுமா, அடுத்து நிக்காஹ் பண்ணிரு, குடும்பம் அடுத்த மாப்பிள்ளையை பாத்துரும், என் பிள்ளைங்க வாப்பா மௌத்தாயிட்டாரு அதனால நான் இவ்வளவுதான் இப்படியே இருந்துருவோம், நாங்களும் மௌத்தா போறோம் பட்னியா கிடந்து, முடியுமா? முடியாது. அவங்க அடுத்து விளையாடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, நிகழ்ச்சி பார்ப்பாங்க, படிப்பாங்க, பிஸி ஆயிடுவாங்க, அவங்க வாழ்க்கை அப்படி ஓடிடும். சரி, என்னை 10 மாதங்கள் சுமந்து பெற்ற எடுத்த என் தாய், நான் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறேன், படிக்க வச்சிருக்கிறேன், பல்வேறு நாட்கள்ல இவனுக்காகவே நான் செலவழிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டிருந்தாலும், அடுத்து என் தம்பி இருக்கிறான், தங்கச்சி இருக்கிறாங்க, என் குடும்பம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்காக சிரிப்பதற்கு, அவங்களுக்காக வாழ்க்கையை நடத்துவதற்கு மாறி விடுவார்கள். சரி, என் கம்பெனி என்ன ஆகும்? அவ்வளவுதானா? அது நடக்கும். இந்த உலகத்துல யார் நம்ம இருக்கிற இடத்தை விட்டு போனாலும் அந்த குடும்பம் இயங்கும், குடும்பம் சிரிக்கும், குடும்பம் மகிழ்ச்சியை ஒருபோது அடையும். ஒரு கட்டத்துல நீங்க யாருங்கிறது உங்க பேர பிள்ளைக்கே தெரியாது. இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல நம்முடைய தாத்தா பாட்டி சேர்ந்த சொத்துக்களை அனுபவிக்கிறோம், அவங்க பேர் நம்ம பேர பிள்ளைக்கு தெரியுமா? எனக்கு எங்க தாத்தா பேர் தெரியும், அவங்க தாத்தா பேர் தெரியும். இப்போ என்னுடைய பிள்ளைய கொண்டு போய் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உங்க அப்பாவுடைய அப்பா யாருமா அப்படின்னா அவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை அவ்வளவுதான். சரி, மனைவியா இருக்கிற நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம், இல்ல நான் இல்லைன்னா என் வீட்டுல எப்படி சாப்பிடுவாங்க, நான் வேணா வீட்டுல சமைக்க முடியுமா? பல்வேறு தருணங்களில் எப்படி ஒரு ஆண் தியாகத்தை செய்கிறானோ அதே போன்று ஒரு பெண்ணும் தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறாள், பெரியவே செய்கிறாள். சமையலிலே முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக உணவு சமைப்பதும், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை பூட்டுவதும், பிள்ளைகளுக்கு பாடத்தையும் கல்வியையும் கற்றுக் கொடுப்பதும், அதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதும், தான் இல்லாவிட்டால் தன் குடும்பம் என்ன ஆகும் என்கிற கவலையில் வாழுகிற ஒரு பெண் தான். சரி, அந்த அம்மா இறந்து போன உடனே குடும்பத்தில் உள்ளவங்க பட்டியல இருந்துருவாங்களா? ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு சொந்த பந்தத்தில் யாராவது சமைச்சு கொடுப்பாங்க. அப்புறம் இப்படியே இருக்க முடியாது, வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைப்பாங்க. அடுத்து வேற திருமணம் நடக்கும், வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வந்துடும். இது இங்க இருக்கும் போது என்னென்ன கிச்சன்ல என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே அப்பவும் நடக்கும். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும், நான் போயிட்டா என்ன ஆகும், நான் போயிட்டா ஒண்ணும் ஆகாது, நான் போயிட்டா என் நிலை என்ன ஆகும், யாராவது யோசிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் படைத்திருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன்தான் உணவளிக்கிறான். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் சம்பாதிச்சுதான் சோறு போடுறேங்கிற வார்த்தை வரக்கூடாது. நான் இருந்துதான் என் வீட்டுல உணவு கிடைக்கிறது ஒரு பெண் இருந்துடக்கூடாது. ஏன்? இந்த உணவை ரிஸ்க பத்தி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நாமே எல்லாருக்கும் உணவளிக்கிறோம். இதை விட ஒரு இதுவும் தேவை கிடையாது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல எல்லோரும் மௌத்தாகத்தான் போறோம். ஆனால் நபிகளார் இந்த உலகத்திலேயே சில மக்களுக்கு நற்செய்தி கூறினார்கள். என்ன நற்செய்தி தெரியுமா? மௌத்துங்கிற நற்செய்தி. அது நற்செய்தியா? நாம நினைப்போம் மௌத்து போய் நற்செய்தியாங்க, நற்செய்தி தான். எல்லோரும் ஒரு நாள் மௌத்தாக போறோம்னா, ஆனா அந்த மௌத்தின் பொழுது நான் சூனமதியாக சொர்க்கத்திற்கு தயாராகக்கூடிய ஒரு நிலையில் மரணித்தால் நான் நற்செய்தி பெற்றவன். மனுஷனுடைய மைதானத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, அங்கே அல்லாஹ் என்ன கேட்பாங்கிற எனக்கு அச்சம் இல்லை. ஏன்? சில தரஜாக்கள், சில தகுதிகளை நபிகளார் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுல மௌத்தாவுங்க, இந்த நிலையில உங்க உயிர் பிரியணும்னு நீங்க ஆசைப்படுங்க. அதுல மிக முக்கியமான இது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. நபிகளார் சொன்னார்கள், மன் மாற்ற உங்களுக்கு மரணம் வருகிற பொழுது வஹுவ யாலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்கிற உறுதியான நம்பிக்கையில் யார் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார். மவுத்து நேரத்தில்
எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்பது கடுமையான ஒரு நோய் வந்து எனக்கு மௌத்து வரலாம், என் கை கால்கள் செயலுக்கு மட்டும் மௌத்து வரலாம், படுக்கையிலேயே என்னுடைய மலம் சிறுநீர் எல்லாம் வெளியாகி மௌத்து வரலாம், என்னை யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு அனாதையாக கூட என்ன மௌத்து வரலாம். எப்படி வரும்? இப்படிதான் வரும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த மௌத்து வருகிற பொழுது என் உள்ளத்துல உறுதியான ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ்தான் இறைவன், லா இலாஹா இல்லல்லாஹ், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நபிகள் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள். யோசிச்சு பார்க்கணும், இந்த நம்பிக்கை நமக்கு வருமா? இந்த நம்பிக்கை உறுதியாக தான் இவ்வளவு வேலை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருமே இல்லைங்க, எனக்கு எவ்வளவோ குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கிறது, கவலை வந்திருக்கிறது, துக்கம் வந்திருக்கிறது, ஒரு முறை கூட என் இறைவன் மீது என் நம்பிக்கை ஒரு இம்மி அளவு கூட குறைந்ததே கிடையாது சொல்ல முடியுமா? ஆனா அல்லாஹ் இருக்கணும்னு விரும்புறான். நம்பிக்கை உள்ளத்துல உறுதியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உஹதுடைய போர்க்களம், எல்லாரும் போய் நிற்கிறாங்க. அந்த போர்ல தான் நம்ம தோத்தும் போனோம், எதிரிகள் இருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வரிசையில அவர் தான் அந்த போருக்கு தளபதி. நிற்கிற பொழுது பக்கத்துல ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, பின்னாடி அம்புக்கூட்டுக்குள்ள சில பேரித்தம்பளங்கள், ஏன்னா கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறாங்க, உணவு தேவைப்படும், எப்ப முடியும் தெரியாதுங்கிறதுனால பேரித்தம்பளங்கள் வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, அவங்க எப்படி மரணத்தை விரும்பி இருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். நம்ம மறந்துடக்கூடாதுங்க மௌத்த, அதுக்காக இந்த செய்தி சொல்றேன். அந்த பேரித்தம்பளத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நபிகளார்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒருவேளை இந்த போர்க்களத்தில் நான் மரணித்து விட்டால் எங்கே இருப்பேன்? நபிகளா சொன்னார்கள், ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் இருப்பான். கேட்ட மாத்திரமே அந்த நபி தோழர் தன் அருகில் இருக்கிற ஒரு நபி தோழர் அறிவிக்கிறாரு, இந்த வார்த்தைக்கு பிறகு இந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடுகிற நேரம் கூட எனக்கு இந்த உலகத்துல தேவையில்லை. நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா சொர்க்கத்துக்கு டிலே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போர் ஆரம்பமான உடனேயே எதிரிகளுக்கு மத்தியில் வேகமாக செல்கிறார். வெறுமனே தன் உயிரை துறக்கிறதுக்கு இல்ல, பலருடைய உயிரையும் எடுத்து விட்டு களத்திற்கு உள்ளே செல்கிறார், கொல்லப்படுகிறார், கொண்டு வருகிறார்கள். நபிகள் சொன்னார்கள், இதோ உங்கள் சொர்க்கத்திற்குரியவரை பார்க்கணுமா, இவரை பாருங்க. எப்படி இருந்திருக்கும் கூட இருந்தவங்களுக்கு? ஏன்னா அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் அவருடைய காதுல சொல்லல, சப்தமா தான் அறிவிக்கிறாங்க. கேட்டாரு, கேட்டவங்க பக்கத்துல இருந்தாங்க தானே, அவங்களும் நினைச்சிருந்த உயிரை விட்டுருக்கலாம் தானே. அல்லாஹ் நாடணும். உள்ளத்துல நம்ம எண்ணம் எப்படி இருக்கும்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு வேணும். இந்த உலக பொருத்தம் தேவை கிடையாது. நான் என் குடும்பத்துக்கு நல்லவனா இருக்கணும், என் குடும்பத்துக்கு ரொம்ப அப்படி இருக்கணும், என் குடும்பத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், ஒரு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவுதான் நீங்கள் செய்தாலும் இந்த உலகம் நன்றி மறந்துவிடும், குடும்பம் நன்றி மறந்துவிடும். அதை கண்ணாடி பார்க்கிறோம் தானே. அடுத்த நபிகளார் சொன்னார்கள், மன் மாத்த யுஸ்ரிக்கு பில்லாஹி ஷையா, யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் மரணிக்கிறாரோ, ஒருவேளை திடீர்னு மூத்து வரும் பொழுது ஏதோ அன்னைக்கு ஒரு சோதனை, மனசுக்குள்ள ஒரு குழப்பம், சைத்தான் ஏற்படுத்திய அந்த தாக்கம், ஒருவேளை அல்லாஹ் தான் இறைவனா இல்லையா? நம்ம தொழுது இருக்கிறோம் 5 வேளை, ஆனா நமக்கு இவ்வளவு சோதனை வருது, கைகால்கள் எப்படியும் ஆயிடுச்சே, படுக்கையா இருக்கிறோமே, என் பிள்ளைக்கு இப்படி விட முடியாம இருக்குது, என் கணவன் மூத்தாயிட்டாரு, அப்போ அல்லாஹ் தான் இறைவனா? நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேனே என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு, ஆனா இன்னைக்கு மாற்றமா நடக்குது அப்படிங்கிற நேரத்துல அல்லாஹ் தானா என் இறைவனுங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, யுஷ்ரிக் பி ஷையா, அவர் நரகம் செல்வார். எவ்வளவு அந்த உலகத்துல வாழ்ந்து தொழுதிருந்தாலும், நோன்பு வைத்திருந்தாலும், ஜகாத்து கொடுத்திருந்தாலும், தன் மரணிக்கிற வேளையில ஒருவேளை அல்லாஹ்தான் இறைவனா, ஒருவேளை இல்லையோ நான் செய்த அமல் எல்லாம் வீணா போயிருமோ அப்படிங்கிற மாதிரி லேசான
ஊசலாட்டம் உள்ளத்திற்குள்ளே வந்து விட்டால் நபிகளார் சொன்னார்கள் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள். அடுத்து நபிகளார் சொன்னார்கள் வகுல்து அனா ஃபின்னார், நரகம் தான் உங்களுக்கு பரிசு, அங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன் மன்னிக்க மாட்டான்? நம்பிக்கை அங்க செதஞ்சிருச்சு. எத்தனை ஆண்டுகள் நம்பிக்கை இருந்துச்சு நல்லா பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வோட முடிஞ்சுக்கங்க. நம்ம 30 வருஷம் தவீது ஓவியர் குடும்பத்தில் இருக்கிறோம், 40 வருஷமா இருக்கிறோம். நாங்களே இந்த ஊரே காட்டி கட்டி அமைச்சோம். அது அல்லாஹ்வுக்கு தேவை இல்லை. மரணிக்கிற வேளையில் என் உள்ளத்துல இருந்த ஈமான் இறை நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அதுல பாருங்க. அடுத்த நபிகளார் சொன்னார்கள் வமன் மாத்த, ஒருவேளை உங்கள் மரணத்தின் பொழுது லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு நாங்கள் ஒருபோதும் இணை வைக்க மாட்டோங்கிற உறுதியோடு மௌத்தா இருந்தா சொர்க்கம் தான் உங்களுக்கான கூலி. நாங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவோம். இதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவோம், மௌத்து வீட்டுக்கு போக சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் தெரியும். அது கடைசியில் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நினைவுகளுக்காக நம்ம மௌத்தாயிரோன்னு தெரிஞ்சுக்கிறது. அதே ரசூலுல்லாஹி சொல்லுவோம், நோயாளியை நலம் விசாரிக்க சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, எதுக்காக நினைக்கிறீங்க? ஒரு நோயாளி தான் சொத்து சுகங்கள் போனா கூட தான் சம்பாதிச்சுக்கலாங்கிற நம்பிக்கை வரும் நமக்குமே. சொத்து போயிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ நல்லா இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், நல்ல தொழில் இருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், சம்பாதிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, போயிட்டு போகுது அப்படின்னு விட்டு கொடுத்துருவோம். ஆனா அதே நமக்கு ஒரு நோய்வாய் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், நம்மளால சில இயற்கை தேவைகளை செய்ய முடியலை, அல்லது கடுமையான நோயில் இருக்கிறோம், பலவீனமா இருக்கணும்னு வைங்களேன், அப்பந்தான் உள்ளம் பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி ஆயிட்டோமே, அவ்வளவுதானா, மீளுவோமா மாட்டோமா, நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு வகையான குழப்பம் ஏற்படும். அதனால தான் நபிகளார் சொன்னார்கள், நோயாளியை நலம் விசாரியுங்கள். அப்படி விசாரிக்கிற பொழுது அவங்க மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல போய் அல்லாஹ் நினைவுபடுத்தணும். அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான். நபிகளார் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை கடுமையான சோதனைக்கு உள்ளாக்குகிறான். ஒரு சோதனை நமக்கு வருது அப்படின்னா ஒரு முஹ்மின் இறை நம்பிக்கையாளன் புரிந்து கொள்ள வேண்டும், என்னை அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த சோதனை எனக்கு நானே ஏற்படுத்துறது இல்லை, என் இயலாமையில வந்த சோதனை இல்லை. அது ஆக்சிடென்டா இருக்கட்டும், விபத்தா இருக்கட்டும், நான் வேகமா போனேன், இல்ல சுலவா தான் போனேன், இடிச்சுதான், அதெல்லாம் வீதி. எது நடக்கணுமோ அது நடந்துருச்சு, அவ்வளவுதான். அதனாலதான் மார்க்கம் சொல்வது, நடந்து முடிஞ்சதை ரொம்ப யோசிக்கிட்டு இருக்காத, இப்போ பிரசன்ட்ல என்ன இருக்குதோ அதை யோசி. அதனாலதான் நபிகளார் ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டு மரண தருணத்தில் இருக்கிற பொழுது பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறான் கலிமாவை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லிடுறேன்பா, நீ நல்ல பையன், அவன் உயிர் புரிய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு அந்நேரத்துல தன்னுடைய வயசும் தன்னுடைய நோய் வாய்ப்பட்டிருக்கிற அந்த வேதனை இன்னும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நபிகளார் அதை பொருள்படுத்தாம நீ கலிமா சொல்லிடுற. நபிகளார் சொல்ற அற்புதமான ஒரு வழி, நோய் வாய்ப்பட்டவங்களோட நேரம் செலவழிக்கிறோம். சைத்தான் நேரத்துல சொல்லுவான், நீ தொழுது என்ன பாத்தியா, எப்படி படுத்துற பாத்தியா, பஜர் தொழுதியே, தகஜத்து தொழுதியே, விடிய கால 3 மணிக்கே எழுந்திருச்சியே, கடும் குளிர்ல தொழுதியே, அல்லாஹ் அல்லாஹ் நீ வல்லா எங்க வச்சிருக்க பாத்தியா அப்படின்பா. அந்நேரத்துலதான் நம்ம போய் அங்க சில அறிவுரைகள் சொல்லணும். தளர்ந்துராத, இது நிரந்தரம் இல்ல, இப்போ நீ நான் எனக்கும் வரலாம், நமக்கு முன்னாடி பல பேர் போயிருக்கிறாங்க, நம்பிக்கை இழந்துடக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் அவர்களுக்கு அழகான அறிவுரைகளை நாம் சொல்ல வேண்டும். அங்க உட்கார்ந்துக்கிட்டு பாவங்க நீங்க, உங்களுக்கு போய் இந்த சோதனையான்ற கூடாது. அது அப்படியே இன்னும் அவர்களுக்கு சைத்தான் வழிகாட்டுகிற வேறு பக்கமாக அது மாறிவிடும். அடுத்து நபிகளார் சொன்னார்கள், பாவ மன்னிப்பு. நம்மளை எத்தனை பேர் அது 100 தடவை அதிர்ச்சி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதை நாம் சொல்லுகிறோமா என்று பார்த்தால் கேள்விதான். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அபுதுக் வ அனா லா ஹதிக் வ வஹதிக் மஸ்ததாத்து அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனத்
அபூலக பி நியாமத்திக அலைய வ அபூலக பி தன்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. அல்லாஹ் ரொம்ப விரும்புறாங்க. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் தானே, நம்ம குடும்பத்திலேயோ தொழில் துறைகள்லயோ இவ்வளவோ நம்ம சந்திக்கிற அன்றாட விஷயங்கள்ல நம்மள யாராவது தவறு செஞ்சுட்டா நம்ம என்ன சொல்றோம்? ஒரு மன்னிப்பு கூட கேட்கலங்க, அவன் ஒரு சாரி கூட கேட்கலங்க. அது மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே, எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா மனுஷன் தவறு செய்வான் தான், ஒத்துக்கிறான், ஒத்துக்கிறோம், சரி அப்புறம் சகஜமா போ. ஏங்க அவன் விளங்கவே இல்லையங்க, மன்னிப்பு கேட்கலையே, எப்படி சகஜமா போ சொல்றீங்க? மன உறுத்தல் இருந்தா மன்னிப்பு கேட்கணும்ல. யாரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன? புள்ள தப்பு செஞ்சாலும் அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும், மனைவி செஞ்சாலும் கணவன் மன்னிப்பு கேட்கணும், கணவன் செஞ்சாலும் மனைவி மன்னிப்பு கேட்கணும். இப்படிங்கிற இந்த மன்னிப்பு என்கிற சுபாவம் எல்லோரும் விரும்புகிறோம். முதலாளி, தொழிலாளி எல்லாரும் விரும்புகிறோம். ஆசிரியர், மாணவர், எல்லா மனுஷனுடைய உள்ளத்திலையும் மன்னிப்பு கேளு நிக்கிறோம். நம்ம படைச்ச அல்லாஹ் நிக்க மாட்டான்? நம்மை படைத்து நமக்கான வாழ்வதற்கு எல்லாவற்றையும் கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, உணவை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, பிள்ளைகளுக்கான ஆரோக்கியத்தை கொடுத்து, இந்த உலகத்துல வாழ்றதற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் வழங்கிய இறைவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது மன்னிப்பு. கேளுங்கடா, நீ பாவம் பண்ணிருப்ப, அது எனக்கு தெரியும். நீ மனைவிட்ட மறைச்சிடலாம், மனைவி கணவன்கிட்ட மறைச்சிடலாம், ஊர்ல மறைச்சிடலாம், அல்லாஹ்ட்ட மறைக்க முடியாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளில் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீ உட்கார்ந்துருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்களேன், நம்மளும் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் இடத்துல? கையேந்தி தனிமையில அல்லாஹ் விரும்புகிறான். யார் தஹஜ்ஜுடைய நேரத்துல தனிமையில உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல கையேந்தி இறைவா என்னை மன்னிச்சிரு அப்படின்னா, என்னிடத்துல மன்னிப்பு கேட்பவன் யார்? நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட சில விஷயங்களை மன்னிக்க மாட்டோம், ஆனா மன்னிக்கிறதுக்குனே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறோம். அரிசிலே அமர்ந்து கொண்டு நீ கேளு, உன்னை மன்னிக்கிறேன், நீ மனுஷன் தான், விபச்சாரம் பண்ணிருப்ப, திருடி இருப்ப, மது அருந்திருப்ப, சில விஷயங்களை செஞ்சிருப்ப, நீ எனக்கு என்ன செஞ்சியோ அதையெல்லாம் கேட்டு மன்னிக்கிறேன், அதை தாண்டி உனக்கானது மன்னிக்கப்படும். அல்லாஹும்ம அன்தரபி, இந்த வாசகம் இருக்கு பாருங்க, நம்மளை அப்படியே நிலைகுலைய வைக்குது. அல்லாஹும்ம அன்தரபி, இறைவா உன்னை தவிர இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீயே எஜமான், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, ஹலக்தனி, நீயே என்னை படைத்தாய், வ அனா அப்துக வ அனா அலா அஹதிக வ வஹதிக, நான் உனக்கு செய்த உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நம்ம அல்லாஹ்ட்ட ஒத்துருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், நல்லவனா வாழுவோம், உறவுகளை பேணி வாழுவோம், தர்மம் செய்வோம், நோன்பு வைப்போம், உன்னையே வழங்குவோம். இது நம்ம அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, நமக்கு அல்லாஹ்வுக்கு நடந்த உடன்படிக்கை. சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றோம், இறைவா நீ எனக்கு அருள் புரிந்திருக்கிறாய், ஆனால் நானோ பாவியாக இருக்கிறேன், உன்னை தவிர என் பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு மனிதன் இந்த வாக்கியத்தை அப்படியே காலையில சொல்லிவிட்டு மாலைக்கு முன்பதாக அவன் மௌத்தாகிவிட்டால் நபிகளார் சொன்னார்கள், அவன் சொர்க்கத்திற்கு சென்று விடுவான். எதுவும் கவலை இல்லை. அவன் உள்ளத்துல அல்லாஹ்வை உணர்ந்து அவன் தான் இறைவன், அவன் தான் எஜமான், அவன் தான் என்ன படைச்சான், நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன், உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன், முடிஞ்ச அளவு நடக்கிறேன், ஆனா நிறைய பாவம் தான் செய்யறேன், நீ என்ன மன்னிக்கலன்னா நான் தோத்து போயிடுவேன் அல்லாஹ் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இது போல உனக்கு சொர்க்கத்திற்கு ரெடி ஆகிக்கிறான் அல்லாஹ். சொல்லிவிட்டு அடுத்த நபிகளா சொன்னார்கள், ஒருவேளை மாலையின் பொழுது இதை ஒருவர் சொல்லிவிட்டு மறுநாள் காலை ஃபஜ்ர் விடுவதற்கு முன்பதாக அவருக்கு மௌத்தாயிட்டார்னா அவரும் சொர்க்கவாதி. நம்ம ஏங்கணும் தானே. இந்த துவாவை கேட்டு முடிச்ச பிறகு கூட எது இருக்கோ இல்லையோ அல்லாஹ் நீ அதெல்லாம் பார்த்துக்குவ, எனக்கு ஒருவேளை மௌத்து வருதா இருந்தா இப்படி நான் கேட்ட பிறகு என்னை ஏத்துக்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வளரணும்.
அடுத்த நபிகளா சொன்னார்கள், 2 தொழுகைகள் ரொம்ப முக்கியமானது. எது நமக்கு பிரச்சனையோ அதைத்தான் நான் சொல்வதற்கு வழியா வச்சிருக்கிறான். என்ன 2 தொழுகைகள்? ஒன்று ஃபஜருடைய தொழுகை. சூரியன் மறையக்கூடிய அந்த தருவாயில் சூரியத்துடைய வெப்பம் எப்போ குறையுதோ அந்த 2 தொழுகைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அதிக இடம் கொடுக்குறாங்க. அது ஃபஜருடைய தொழுகையும் அஸ்ருடைய தொழுகையும் தாங்கிறாங்க. யார் முழுமையான நம்பிக்கை கொண்டு ஃபஜ்ர் மற்றும் அஸ்ருடைய தொழுகையை சரியான முறையில் பேணி தொழுகிறார்களோ அவர்கள் மரணித்த பிறகு சொர்க்கத்திற்குள் தான் நுழைவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். நம்ம எப்படி இருக்கிறோம்? அஸ்ருடைய தொழுகை வைக்கலாம், அது 6:45 வரையும் ஃபஜ்ர் மக்ரிப் இருக்குது, அது வரையும் மாத்திக்கணுங்க. அழியக்கூடிய இந்த உலகத்துக்காக எவ்வளவோ மாத்திக்கிறோம். அழிஞ்சு போயிருந்தா அந்த உலகம். இந்த அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக என் உழவு பழக்கத்தை மாத்துறேன், என் நடைமுறைகளை மாத்துறேன், என் கோபத்தை மாத்திக்கிறேன், என் குடும்பத்தை மாத்திக்கிறேன், என்னமோ என் தொழிலை மாத்திக்கிறேன், கஷ்டப்படுறேன். சரி, அழியாத மறுமைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? அடுத்த நபிகளார் சொன்னார்கள், இறை தூதருக்கு கட்டுப்படுவது. உங்களில் நபிகளார் சொன்னார்கள், என் சமூகத்தார் அனைவரும் சுவனம் செல்வார்கள் ஏற்க மறுத்தவரை தவிரன்னாங்க. நம்ம என்ன யோசிச்சுட்டு இருப்போம்? ஏற்க மறுத்தவர்னா அல்லாஹ்வை ஏத்துக்காதவர்களோ நம்ம நினைப்போம். அது இல்லை. நபிகளார் சொல்வார்கள், யார் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுகிறாரோ அவர் ஏற்றுக்கொண்டவர், யார் என் வழிமுறைக்கு மாற்றமாக செயல்படுகிறாரோ அவர் ஏற்க மறுத்தவர் அவர். அப்ப நம்ம யோசிக்கணும், நாம நடத்துற தொழில், குடும்பம், வியாபாரம் எல்லாமே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தாரோ அப்படித்தான் நான் வாழ்க்கையை நடத்துகிறேனா? அப்படித்தான் என் வணக்க வழிபாடு இருக்குதா? அப்படித்தான் என் நடைமுறை பேச்சுக்கள் இருக்குதா? அப்படித்தான் என் பிள்ளை வளர்ப்பு இருக்குதா? அப்படித்தான் என் மனைவி மக்களோடு நான் இருக்கிறேனா? இந்த கேள்வி நம்ம தான் கேட்கணும். இது யாரும் கேட்க முடியாது. நம்ம உள்ளத்துக்குள்ளேயே கேட்டுக்கணும், நாம ஏற்க மறுத்தவரா ஏற்றுக்கொண்டவரா? ஒருவேளை ஏற்க மறுத்தவராக இருந்தால் பின்னார் நரகம்தான். இல்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா சொர்க்கம் போயிடலாம். அந்த நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு சூரம்தான் நம்முடைய கூலியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் அவன் கருணைக்கும் அன்பிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய யாருடைய மரணமும் இருந்துவிடக் கூடாது என பிரார்த்தித்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த உரையில் சுவனபதிகளாக மரணிப்போம் என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை, அன்றாடம் நாம் அனுபவிக்கக்கூடிய நடைமுறைப்படுத்த வேண்டிய சில தகவல்களை பார்த்தோம். அதே நேரத்தில் நபிகளார் சொன்ன இன்னொரு செய்தி, திருமறை குர்ஆன் அதை மெருகூட்டுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வமை யஅமல் மின் சாலிஹாத்தி மின் தஹரின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah. யார் இந்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். எந்த நிலை? அதை திருமறை குர்ஆன் சொல்கிறது, வலா யுல்லமூன நக்கீரன். ஆண்களிலோ பெண்களிலோ நல்லம்பிக்கை கொண்டு, அது ஆணாக இருக்கும் பெண்ணாகவும் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் தான் இறைவன். அந்த நம்பிக்கை கொண்டு நல் அறங்கள் செய்தோர் சொர்க்கம் செல்வார்கள். சிறிதளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். இந்த வசனம் நமக்கு பெருசா ஒன்றும் புரியாத மாதிரி தெரியும். ஆனா இதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த அமலையும் தீர்மானிக்கும். நம்மள பல பேர் பல உதவிகளை செய்திருவோம்.
ஜக்காத்தை கொடுத்துருப்போம், தொழுதுருப்போம். கொஞ்சம் உங்களுடைய இவ்வளவு காலம் நாம் செய்த நல்லறங்களை எல்லாம் கொஞ்சம் உரசி பாருங்க. இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கை கொள்ளணும், நன்மையை எதிர்பார்க்கணும், நல்லறம் செய்யணும். நம்பிக்கையும் வேணும், நன்மையை எதிர்பார்க்கணும், நல்லது செய்யணும். இப்ப நம்ம எல்லாரும் தொழுகிறோம் நல்லது செய்யறதுக்கு. ஆனால் இந்த தொழுகையானது யாருடைய வற்புறுத்தலின் பேரும் இல்லாமல் எனது மௌத்துக்காகவும் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு நன்றி கடனுக்காகத்தான் நான் தொழுகிறேன் அப்படின்னு தொழுது இருக்கிறோமா? நம்ம தொழுகை எல்லாம் விரும்பித்தான் தொழுகிறோமா? அல்லது வெறுப்போடு சில நேரங்களில் இது வேற வந்துருச்சு, தொழுதாகணும், தொழுகை ஏன் தொழுகன்னு கேட்பாங்களே அப்படின்னு பிறருக்காக தொழுகிறோமா? என் கணவனுக்காக தொழுகிறோமா? என் மனைவிக்காக தொழுகிறோமா? பிள்ளைகளுக்காக தொழுகிறோமா? பெற்றோருக்காக தொழுகிறோமா? யாருக்காக தொழுகிறோம்? என் தொழுகை இல்ல, எந்தவித கலப்படமும் இல்லை. நான் யார் என்னை தடுத்தாலும் என் ஐவேர தொழுகையில் பரிபூர்ணமாகத்தான் தொழுகிறேன். அப்படி இருந்தா சொர்க்கம் தான். இல்ல சில நேரங்கள்ல தொழுகையான்னு கேட்ட உடனே வேண்டாம் வெறுப்பா தொழுது இருக்கிறேன், அப்படியே சிரமத்தோடு தொழுது இருக்கிறேன், தூக்கிடுவான்ல இருக்குது. அதே மாதிரி ஜக்காத்து தர்மம் கொடுத்திருப்போம். நம்ம கொடுத்த ஜக்காத்து தர்மத்தை உள்ளார்ந்து உளப்பூர்வமாக ஒருவங்க சிரமம் எங்களுக்கு குடும்ப சிரமத்தில் இருக்குது, மருத்துவ தேவைக்காக வந்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது நம்ம செய்யற தர்மத்தை இவங்க வேற சும்மா சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு அப்படின்னு கொடுக்கிறோமா? அல்லாஹ் சிரமப்படுறாங்களே, அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறானே, இப்ப நான் உளப்பூர்வமா கொடுக்கிறேன் அப்படின்னு என் உள்ளத்துக்குள்ள சில பதில்களை சொல்லிவிட்டு நான் எடுத்து கொடுக்கிறேன். நான் வெறுப்போட கொடுத்திருந்தா நீங்க ஒரு தர்மகர்த்தா அந்த வாங்கின அம்மா அழுந்து போயிருக்கும். இதுக்கு அல்லாத கூலி கிடைக்காது. நம்ம இத்தனை ஆண்டுகளாக செய்த ஜகாத்தை யோசிச்சு பாருங்க, தர்மத்தை யோசிச்சு பாருங்க, தன் குடும்பத்தாருக்கு தன் உடன் பிறந்தவர்கள் செய்த உதவி இருக்குல்ல, உளப்பூர்வமா செய்தமா, செய்து முடிச்சு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறோமா? எல்லாம் பாடா போயிடும். நோன்பு வைத்தோம், இதெல்லாம் அமல்கள். நம்ம செய்த எல்லா நோம்புகளுமே உளப்பூர்வமா பற்றி வருகிற பொழுது, சிரமம் வருகிற பொழுது அல்லாஹ் இருக்கான், அவன் கொடுத்திருக்கிறான், இது ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து என் இறைவனுக்காக நோன்பு வைத்தேனா, அல்லது இந்த சமூகம் என்னை கேட்கும் சில நேரங்களில் எனக்கு பிடிக்கிறதா வெறுப்பா இருக்குதா, என்ன செய்யறது, முஸ்லீமா பிறந்துட்டோமே வச்சாகணுமே அப்படின்னு வச்சோமா? நான் சொன்னது 3 தான். இந்த மாதிரி 3000 அமல்கள் ஒவ்வொன்றா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் தயவு செய்து யோசித்து பாருங்கள். மவுத் எப்ப வேணா வரலாம், ஆனால் அதற்கு முன்னதாக நாம் செய்த அமல்கள் எல்லாம் நம்பிக்கை தான், நல் அறம் தான், நன்மை மட்டும்தான். இந்த உலகத்துல யார் என்ன புகழணும், யார் என்ன மெச்சணும், யார் என்ன மதிக்கணும் நான் செய்யல அப்படின்னு நாம செய்திருந்தால் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வர்களுக்கு சுவனம்தான் கூலி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். வாஹரதமான ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.